கொங்கு ஸ்பெஷல் சோயா வெள்ளை பிரியாணி தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. சோயாவை கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாவை இதிலேயே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மசால் பொடி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இது கூட மல்லி இலை, புதினா இதெல்லாம் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 10 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்ச சோயாவோட இந்த மசாலாவையும் சேர்த்து கொஞ்சமாக தயிர் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ குக்கரில் கொஞ்சமாக நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்குங்க. இது கூட நான் ஒரு அரை தக்காளி மட்டும், தக்காளி வந்து நீங்கள் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு அரை தக்காளி மட்டும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சோயாவும் சேர்த்து நல்லா அந்த மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அதை குக் பண்ணுங்கள். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு, நான் வந்து வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இல்லைன்னா நீங்கள் அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருந்தேன். அதுக்கு 2 டம்ளர் அளவு கணக்கு பண்ணி தண்ணி சேர்த்துட்டு இது இந்த மாதிரி கொதிக்கிற சமயத்தில் அரிசியும் சேர்த்து கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு உப்பை கரெக்ட் பண்ணிவிட்டு விசில் போட்டுருங்க. ஒரு 2 விசில் மட்டும் விட்டு இறக்குனிங்கன்னா டேஸ்டியான சோயா வெள்ளை பிரியாணி ரெடி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான ரெசிபீஸ்க்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன்.